இந்த 69% இடஒதுக்கீடு தொடர்ச்சியாக தமிழக மக்களுக்கு தமிழ் சாதிகளுக்கு கிடைக்கணும்னா சாதி வாரியா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினா மட்டும்தான் இந்த 69% இடஒதுக்கீடை நம்ம காப்பாற்றணும். எப்படியாவது அதிமுக பலகீனமாகவும் எடப்பாடியை பலகீனமாக்கணுன்ற ஒரு எண்ணத்துல தான் அப்படி பேசுறாங்க. இப்போ அதிமுக பொறுத்தளவுக்கு ஒரே ஒற்றை தலைமை, அதாவது எடப்பாடிய தலைமையில் இயங்கிட்டு தொடர்ச்சியா கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களே அவங்க எந்த தைரியத்தில் போய் காவல் அதிகாரி கூட சண்டை போடுறது, தகராறு பண்றது, அடிக்கிறதுன்னா அவங்களுக்குலாம் ஒரு தைரியம் நம்ம ஆட்சியில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிறவங்கிற ஒரு இதில் தான் பண்றாங்க. என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு அவர் சொன்னார்னா அதே நாங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன வளர்ச்சி திராவிட ஆட்சி வந்ததுக்கு இந்த 4 ஆண்டு காலத்தில் என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லணும்ல. இதுலாம் நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். இலவச பஸ் பாஸ் சொல்லுவாங்க. இலவச பஸ் பாஸ் எடுத்து போக முடியாத அளவுக்கு நம்ம மகளிர் இருக்காங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருப்பவர் கொங்கு மக்கள் முன்னணி அமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆறுமுகம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சாதி வாரி கணக்கெடுப்பு, இந்த கணக்கெடுப்புக்கு 69% நம்ம தமிழ்நாட்டுல இடஒதுக்கீடு இருக்கு. மீண்டும் எதுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கிறதா மற்ற கட்சிகள் எல்லாமே குற்றம் சாட்டுறாங்க. இது எதுக்கு இம்பார்ட்டன்ட்னு சொல்லுங்க. இல்லை, ஏற்கனவே 69% இடஒதுக்கீடு இருக்கு. அந்த 69% இடஒதுக்கீட்டை நம்ம உறுதிப்படுத்தணும்னு சொன்னாவே ஏற்கனவே அது நீதிமன்றத்தில் இருக்கு. இப்போ சாதிவாரிய மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது நீங்க பீகார்ல ஏற்கனவே எடுத்திருக்கிறாங்க. அதுபோல இப்போ தெலுங்கானாவில் எடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே கர்நாடகாவில் எடுத்து முடிச்சிருக்கிறாங்க. இன்னும் அதை வெளியிடாமல் இருக்கிறாங்க. சாதிவாரிய மக்கள் தொகை கணக்கு எடுக்கிறதன் மூலமா தமிழ்நாட்டில் இருக்கிற வஞ்சிக்கப்பட்ட சமூகங்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாதிவாரிய மக்கள் தொகை எண்ணிக்கையின் அடிப்படையில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, கல்வி, வேலை வாய்ப்புல நம்ம அவங்களுக்கு உதவியா இருக்கும் இந்த சாதிவாரிய மக்கள் தொகை நடத்தினால. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் எந்தெந்த சமூகம் எவ்வளவு இருக்கிறாங்கன்னு முதல்ல தெரியணும். அப்ப தெரியறப்ப தான் அந்த சாதியின் எண்ணிக்கையின் அடிப்படையில நீங்க அரசியல்லையும் உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கும், வேலையில இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கும், எத்தனை நீதிபதிகள் இருக்கிறாங்க, எத்தனை கலெக்டர்ஸ் இருக்கிறாங்க, இந்த தமிழ் சமூகத்துல இந்த தமிழ்நாட்டில் எத்தனை பேர் அரசு அங்கீகாரம் பெறாங்கன்றது தெரியணும். மொத்தம் பொதுவாக இப்போ நீங்க அருந்ததியருக்கு 3% இடஒதுக்கீடு எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துது. இஸ்லாமியர்களுக்கு 3% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு 5% கொடுக்கட்டு நம்ம அதை எதிர்க்கல. இப்போ வன்னியர்களுக்கு 10.5% கொடுத்தாங்க. அதுவும் நீதிமன்றத்தில் போய் அது நிலையில் நிற்கிது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக எண்ணிக்கை தெரியாமல் 19 கொடுக்குற விட மொத்த சமூகத்தை எண்ணி கணக்கெடுத்து அதன் அடிப்படையில் சமூகத்தினுடைய எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுக்குறப்ப எல்லாருக்கும் சரிசமா போகுது இல்லை. அதனாலதான் தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு, மத்திய அரசும் மாநில அரசும் ஒத்த கருத்துக்களோட சாதிவாரி கணக்கெடுப்புல சேர்ந்து செயல்படுறதா சொல்லி குற்றம் சாட்டியிருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்து? இல்லை, அவர் நடுநிலையா நிக்கணும்ன்ற மாதிரி இருக்கிறார். ஒன்று எடுக்கணும்னு சொல்லணும், மத்திய அரசு எடுக்கணும்னு சொல்லணும், இல்லை மாநில அரசு எடுக்கணும்னு சொல்லணும். ஏற்கனவே மாநில அரசுகள் எடுத்த முன் உதாரணம் இருக்கு. அதனால நம்ம மாநில அரசு எடுக்கிறதுக்கான அனைத்து உரிமையும் மாநில அரசுக்கு இருக்கு. அப்படிங்கிறப்ப அவர் மாநில அரசே வலியுறுத்தலாம். நீங்க மத்திய அரசை போய் கேள்வி கேட்டுட்டு இருக்கிற நேரம் மாநில அரசே அதை எடுத்துடலாமே, எடுத்து சொல்லிடலாமே. அதுக்கு நம்ம புதுசா நம்ம அரசு மட்டும் எடுக்க போதில்லை. சமூக நீதி அரசு, சமூக நீதிக்கான அரசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற திராவிட அரசு ஏன் அதை எடுக்கிறதுல என்ன பிரச்சனை வரப்போகுது அவங்களுக்கு? இப்போ சமூக நீதி போலதான் நாங்க செயல்பட்டு இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. இப்ப இந்த சாதிவாரி கணக்கெடுப்புல 69% அவங்களுக்கு சிறுபான்மையருக்கு தேவையான இடஒதுக்கீடுகள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல நீங்க ஏதாவது அரசியல் விமர்சனத்துக்காக நீங்க செயல்படுற மாதிரி தானே இருக்கு? இடஒதுக்கீடு சாதிவாரிய மக்கள் தொகை கணக்கெடுக்கிறப்பனால இப்ப கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகம் மட்டும் பயனடையுதுன்னு சொன்னா நீங்க அந்த கேள்வி கேட்கலாம். நாங்க தமிழகத்தில் இருக்க எல்லா சாதிகளையும் நீங்க கணக்கெடுத்து எண்ணிக்கையின் அடிப்படையில் கொடுங்கன்னு சொல்றோம். நாங்க இப்போ எண்ணிக்கையின் அடிப்படையில நீங்க கேக்குறத நான் தவறுன்னு சொல்லல சார். ஆனா இப்போ பாமகனுடைய நிறுவனர் இப்போ ராமதாஸ் அதான் சொல்லியிருந்தாரு, அன்புமணி அவர்களும் அததான் சொல்லியிருந்தாங்க. ஆனா திருப்பரங்குன்ற விவகாரம் மாதிரி இதையும் அரசியல் ஆக்க பாக்குற மாதிரி தானே இருக்கு. இல்ல, இது அரசியல் இல்ல. இது தொடர்ச்சியா பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதி இடஒதுக்கீடுக்கு தொடர்ச்சியா அவங்க போராடிட்டு வர்றாங்க. அந்தந்த காலகட்டத்தில் பண்ணலாம். இன்னைக்கு அவங்க வேற அரசியல் கூட்டணியில் இருக்கிறான், நாங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம். ஆனா இது எண்ணிக்கையின் அடிப்படையில் சாதி வாரியா நம்ம எடுக்கிறப்ப தான் அனைத்து வகையான பொருளாதார அடிப்படை வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும்.
இப்போ ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்பொழுது 69% அப்படிங்கிறது வந்து கொடுத்திருந்தாங்க ஆல்ரெடி. ஆனா இப்ப வரைக்குமே வந்து அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வருது தமிழக அரசு. இப்ப இதுல என்ன வந்து இடையூறுகள் இருந்ததாகவும் இதுல வந்து போராட்டம் வந்து நடைபெறும் அப்படின்னு வந்து அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே 69% இடஒதுக்கீட்டை ரத்து பண்ண சொல்லி நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. இப்ப அத நீதிமன்றம் அப்ப என்ன சொல்றாங்க, நீ 69% கொடுத்தப்ப அம்மா என்ன பண்ணிடுறாங்க, அதை வந்து சட்டமாக்கிறாங்க. அப்போ நீதிமன்றத்தில் போய் போறப்ப நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்க, விரைவில் சாதி வாரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து நீங்க வந்து அதை உறுதிப்படுத்துங்க, இந்த ஒரு வருஷத்துக்கு தான் சொல்றாங்க. ஆனா அது காலகாலமா அப்படியே அது தொடர்ச்சியா இப்ப வந்துட்டு இருந்து இப்ப நீ பல பகுதியில் இப்ப வந்து பீகார்ல 50% பண்ணாங்க, அதை ரத்து பண்ணாங்க. அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா சாதி வாரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துனதில்ல, தரவுகள் வேணும்ன்றாங்க. இப்ப நீங்க இந்த 69% இடஒதுக்கீடு தொடர்ச்சியா தமிழக மக்களுக்கு தமிழ் சாதிகளுக்கு கிடைக்கணும்னா சாதி வாரியா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினா மட்டும்தான் இந்த 69% இடஒதுக்கீடை நம்ம காப்பாற்ற முடியும். இல்லைன்னா இந்த 69% இடஒதுக்கீடு நமக்கு இல்லாம போற கூட ஒரு வாய்ப்பு ஏற்படும். இதனால என்ன பிரச்சனைகள் மக்களுக்கு ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பிரச்சனை இல்லையே. இப்ப ஒவ்வொரு சமூகமும் எனக்கு 10% கூட 5% கொடுக்குறப்ப தான் சமூகத்துக்குள்ள ஒற்றுமை இல்லாம சண்டை வரும். நீ எண்ணிக்கையின் அடிப்படையில் இருக்கிறவங்க 20 விழுக்காடு இருக்கிறவங்களுக்கு 20 கொடுங்க, 30 இருக்கிறவங்களுக்கு 30 கொடுங்க, 5 இருக்கிறவங்களுக்கு 5 கொடுங்க. எல்லா சமூகத்துக்கும் நீங்க பகிர்ந்து கொடுத்துட்டா பிரச்சனையே வராது. ஆனா எந்த சமூகத்தினருமே வந்து எங்களுக்கு இடஒதுக்கீடு தரவே இல்லை, எங்களுக்கு இந்த மாதிரியான சலுகைகள் கிடைக்கலன்னு யாருமே எல்லா சமூகம் இடஒதுக்கீடு கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு கூட்டத்துல கலந்துகிட்ட எல்லா சமூக தலைவர்கள் தானே வந்திருந்தாங்க. ஆனா இந்த மாதிரி வந்து மக்கள் தரப்புல இருந்து எந்த ஒரு வாதங்களும் வந்து சரி அப்படி வந்து போராடுற நீங்க வந்து ஏன் வேங்கையில வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவர்கள் சமுதாயத்தினரே வந்து தவறுகள் செய்ததா வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. ஏன் அந்த விஷயத்துக்கெல்லாம் ஏன் வந்து போராட்டம் நடத்தவே இல்லை? வேங்கையில ஏற்கனவே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து அவர் என்ன சொன்னாரு, எல்லாரும் வேங்கையில வந்து சிபிஐ விசாரிக்கணும்னு சொன்னாங்க. ஆனா அவர் என்ன சொன்னாரு, தமிழக அரசே விசாரிச்சா போதும், சிபிஐ விசாரிக்க வேண்டியதில்லைன்னு சொன்னாரு. தமிழக அரசே இப்ப விசாரிச்சு அதை இன்னைக்கு வந்து குற்றவாளிகள்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கிறாரு. அவரே கூட்டணியில் இருக்கிறாரு, அவரே முரண்பட்ட கருத்து வச்சிருக்கிறாருல்ல. சரி, அப்புறம் நம்ம வந்து யாரு தவறு செய்திருந்தாலும் அது தண்டிக்கப்படணும். அதுல எந்த வித மாற்று கருத்து நமக்கு இல்ல. அரசு தான் விரைந்து குற்றவாளிகள், உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும். ஆனா நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு வந்து யாருமே வந்து குரல் கொடுக்கறது இல்லை. இனிமே வந்து ஏதாவது பிரச்சனைகளை வந்து உண்டு பண்றதுக்காக வந்து பிரச்சனைகளை வந்து இன்னும் ஏற்படுத்துவதற்காக வந்து சர்ச்சைகளை எல்லா பிரச்சனைகளுக்கும் தவறு நடக்கிறப்ப நம்ம கோரிக்கை வைக்கிறோம். இப்ப பல இடத்துல வடநாட்டு யாருனால ஒரு குடும்பமே கொலை செய்யப்படுது, ஒரு குடும்பமே கொலை செய்யப்படுது. அதுக்கு தொடர்ச்சியா நாங்க வந்து போராடிட்டு இருக்கோம், எல்லாரும் போராடணும். இப்ப வரைக்கும் அதுக்கு தீர்வு கிடைக்கல. நாங்க சிபிஐ விசாரணை கேட்டுட்டு தான் இருக்கிறோம். இப்ப வரைக்கும் ஒரு விசாரணையில ஒரு குற்றவாளி ஒரு சின்னது கூட இன்னைக்கு வரைக்கும் காவல்துறை அது கிடைக்கவே இல்லை. எல்லா தலைவருக்கும் போறோம், எல்லாரும் குரல் கொடுக்குறோம், ஆனா இது வரைக்கும் எந்த தீர்வு கிடைக்கல. ஆனா இப்போ கொங்கு மக்கள் முன்னணி அப்படின்னு சொல்லிட்டு, கொங்கு மக்கள் முன்னணி, இந்து முன்னணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அமைப்புகள் இருக்கு தமிழகத்துல. ஆனா இப்போ வரைக்குமே வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும் பொழுது வந்து எந்த அமைப்புமே வந்து பேசவே மாட்டேங்கிறீங்களே. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பிரஸ் மீட் கொடுக்கறதுல இருந்து இப்ப மக்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா பேசுறது, இதுல வந்து நாங்க சப்போர்ட்டிவா நிக்கிறேன்னு சொல்றீங்க. ஆனா வந்து இப்ப தமிழகத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இன்னைக்கு வரைக்குமே குழந்தைகள், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து இப்போ இன்னைக்கு நடந்த ஏற்காடு விஷயம் வரைக்குமே பெண்கள், சிறுமிகள் எல்லாருமே வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க. ஏன் இந்த மாதிரி சமூகத்தினர் எல்லாம் ஏன் வந்து இதில் பேச மாட்டேங்கிறீங்க? சமீபத்தில் நடந்தனால சொல்றீங்க. இதே 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடைக்கானல்ல ஒரு பள்ளி குழந்தை வந்து இதே மாதிரி பிரச்சனை வந்தப்ப அதுக்காக நாங்கள் போராடணும். அரசு அலுவலகம் முற்றுகையிட்டோம், தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி போராட்டணும். சில ஊடகங்கள் வெளிச்சம் இல்லாமல் போயிருது. நாங்கள் சின்ன அமைப்புகள்ன்றனால ஊடக வெளிச்சங்கள் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. தொடர்ச்சியாக இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான அநீதி, குழந்தைகளுக்கு எதிரான விஷயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக போராடிட்டு தான் இருக்கிறோம். இப்போ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்துல வந்து அரசு செவிசாய்க்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, ஏற்கனவே இந்த அரசு தேர்தல் அறிக்கையில சாதிவாரியாக மக்கள் தொகை ஆட்சிக்கு வந்தா எடுப்போம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் அறிக்கையில சொன்ன ஒரு விஷயத்த அவங்க செய்யறதுல என்ன பிரச்சனை இருக்கு? சாதிவாரிக்குன்னு தாராளம் எடுக்கலாமே. அவங்க எடுக்காம இது வந்து இன்னும் மத்திய அரசு மேல குற்றச்சாட்டு சாட்டிட்டு அவங்க இருக்கிறது என்ன? எடப்பாடி ஐயா ஆட்சியில சாதிவாரிய மக்கள் தொகை கணக்கெடுத்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம், அவர் ஒரு கமிஷனும் போடுறாரு. இப்ப அந்த கமிஷன் காலாவதி ஆயிருது. இப்ப சமூக நீதியை பேசுற திராவிட இயக்கம், திராவிடத்தை பத்தி பேசுற இவங்க ஏன் அதை எடுக்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் காலம் தாத்தறதுக்கான காரணம் என்ன? ஆனா அவங்களுடைய வாக்குறுதிகள்ல கொடுத்திருக்காங்க, இன்னும் வந்து ஓராண்டுகள் இருக்கு இல்லையா, அதற்குள்ள வந்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இன்னும் பிரச்சனைகள் பரவாயில்ல, அந்த ஓராண்டுக்குள்ள நடந்ததுன்னா பரவாயில்ல. அவங்க மறந்துருந்தாலும் நாங்க எங்களை நினைவூட்டுவது எங்களோட கடமை இல்லையா? தமிழக அரசுக்கு நினைவுபடுத்த, ஆமா, நினைவுபடுத்த வேண்டிய எங்க கடமை இல்லையா? ஏன்னா தொடர்ச்சியா சொல்லிட்டே வர்றோம். இப்ப கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் நெருக்கமாயிருச்சு. 4 ஆண்டுகளை செய்யல.
இந்த ஆண்டுலயாவது அதை செஞ்சு முடிப்பாங்கன்னு நம்பிக்கையில நாங்கள் தொடர்ச்சியா ஏற்கனவே போராட்டம் பண்ணோம். அனைத்து இப்போ மாவட்ட தலைநகரங்கள்ல மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எங்க அமைப்பு சார்பா எல்லா பகுதியிலும் தொடர்ச்சியா போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அனைத்து சமூக தலைவர்களும் இன்னைக்கு கலந்து பேசி அடுத்த கட்டம் நம்ம இந்த போராட்டத்தை எப்படி வலுப்படுத்தலாம், அரசுக்கு எப்படி வலியுறுத்தலாம்ன்றதான். இப்போ இன்னைக்கு நடந்த இந்த கூட்டணி அமைப்புகள்ல வந்து இப்போ போராட்டம் நடக்க அந்த தேதிகள் வந்து குறிப்பிடப்பட்டதா, இல்ல வந்து ஒரு கோரிக்கையை வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து போராட்டத்திற்கான நாள் குறிக்கலாம் அப்படின்னு? ஏற்கனவே கோரிக்கை தொடர்ச்சியா வச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நடந்த கூட்டத்துல மீண்டும் ஒரு அழுத்தம் கொடுப்போம், ஒரு போராட்ட வடிவில் ஒரு அழுத்தம் கொடுப்போன்றதுக்காக தான் இன்னைக்கு ஒரு கூட்டம் போட்டு நம்ம முடிவு பண்ணியிருக்கிறோம். அது இந்த மாதத்திலே ஏதாவது ஒரு நாள்ல போராட்டம் தலைநகர் சென்னையில அனைத்து சமுதாய தலைவர்களும் சேர்ந்து போராட்டம் பண்ற மாதிரி. அரசு செவி சாய்க்கவில்லை என்றால் இது வந்து போராட்டத்திற்கு தொடர் போராட்டமா இருக்கும். கண்டிப்பா போராட்டமா இருக்கும். இப்போ ஈரோடு இடைத்தேர்தல்ல வந்து 7% வந்து திமுகவுக்கு வாக்கு வந்து எண்ணிக்கை சதவீதம் குறைந்திருக்கு. ஆனாலும் வந்து இப்போ எதிர்கட்சிகள் வந்து வலுவானதாக இல்லாமல் ஒரே ஒரு கட்சி மட்டும் நாம் தமிழர் மட்டும் போட்டியிட்டு அதுல வந்து அவங்க வந்து வாக்கு சதவீதம் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த வெற்றி வந்து உண்மையாகவே யாருடையதாக நீங்க பாக்குறீங்க? உண்மையாவே அந்த வெற்றி நாம் தமிழருடைய வெற்றி தான். எப்படி சொல்றீங்க? அவங்க வந்து இன்னைக்கு 24,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னா எந்த ஒரு ரூபா கூட செலவு இல்லாம வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காம நேர்மையா மக்களை சேர்ந்து வாக்கு வாங்கியிருக்கிறாங்க. அவங்க வாங்கினா உண்மையான வாக்கு. இவங்க வாங்கினாங்கன்னா நாம் தமிழர் கட்சி பிரதான எதிர்கட்சிகளா இருக்கலாம், அதிமுக போன்ற கட்சிகளே நிற்காதப்ப இவங்க அப்ப கூட நாம் தமிழர் வளர்ந்து வர ஒரு கட்சிக்கு எதிராக நேரடியாக மக்களை சந்திச்சு வாக்கு சேகரிக்க முடியாம ஒரு 7 அமைச்சர்கள் அந்த தொகுதியில இருந்துகிட்டு வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து இன்னும் கள்ள ஓட்டெல்லாம் கூட போட்டதை சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் அது போட்டு அந்த வெற்றி வந்து அது பெரிய வெற்றியா தெரியல. அதனாலதான் 2026 தேர்தலுக்கான வெற்றியை வந்து மக்கள் கொடுத்திருக்கிறதா தானே முதல்வர் சொல்றாரு. இடைத்தேர்தல் எப்பயும் உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. ஆளுங்கட்சி வெற்றி வர்றது அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தா இடைத்தேர்தல்ல ஒரு ஒரு தேர்தல் அந்த மாதிரி 1-2 வேணா விதிவிலக்கா இருந்திருக்காங்க. திருமலங்க பாலாவோட ஈரோடு இந்த இடைத்தேர்தலோட போன இடைத்தேர்தல் இந்த ஈரோடு வாக்காளர்கள் பாவம் இந்த தடவை ரொம்ப எதிர்பார்த்திருந்தாங்க அதிமுக நிற்கும். போன தடவை 10,000 5,000 வரைக்கும் வாக்கு கொடுத்தாங்க. இந்த தடவை நாம் தமிழர்னால ஒரு 1000 ரூபாயால முடிச்சு மக்கள் வருத்தப்படுற அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளவுதான். இப்போ 2026 தேர்தல்ல அதிமுக வந்து வெற்றி அடைவதற்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது? இவங்க வந்து இப்போ நிறைய கட்சிகளுடைய வந்து நிறைய உட்கட்சி பூசல் இருக்கிறதுனால இது வந்து ஒன்று சேர்ந்தால் வந்து வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்ப அதிமுக பொறுத்தவரைக்கும் பெரிய அளவில் உட்கட்சி பூசல் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா அப்படி இருக்கிறதா இப்போ வேலுமணி அவர்கள் தான் அமித்ஷாவை போய் சந்திக்கிறதுக்கு செங்கோட்டையன் அவர்களை கூட்டிட்டு போயிருக்கிறதா சொல்ல ஒரு தகவல் வெளியாகுது. இப்ப இவங்க 2 பேத்துக்குள்ளேயே வந்து ஏன்னா மூத்த தலைவர்கள் அவங்க, அப்படி இருக்கும்போது வந்து கட்சிக்குள்ள வந்து பெரிய பிரச்சனைகள் ஏற்படுவதா தானே பார்க்கப்படுது. இல்ல அது ஊடகங்கள் வழியா தான் அப்படி பெருசா காட்டுற மாதிரி தெரிய இருக்கிற நிலையில மற்றபடி அந்த கட்சியில அப்படி இருந்தது அவங்களுக்குள்ள பெரிய பிணக்குகள்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி எடப்பாடியை கட்சியை முறையா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஊடகங்கள் அதை எப்படியாவது அதிமுக பலகீனமாகவும் எடப்பாடியை பலகீனம் ஆக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துலதான் அப்படி பேசுறாங்கிறத விட இப்ப அதிமுக பொறுத்தளவுக்கு ஒரே ஒற்றை தலைமை, அதாவது எடப்பாடிய தலைமையில இயங்கிட்டு இருக்கு. வருங்காலத்து 76ல ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 26ல ஆட்சியை பிடிப்பாங்க வாய்ப்புகள் இருக்கு. இப்போ கூட்டணி கட்சி அவங்களோட கூட்டணியில இருந்தவங்க எல்லாருமே அதாவது தனித்தனியா இருக்காங்க. இப்போ டிடிவி தினகரன் அவர்களே ஆகட்டும், ஓபிஎஸ் அவர்களே எல்லாமே ஒன்னா இருக்கும் பொழுது ஆட்சி அமைத்தவர் வந்து எடப்பாடி அவர்கள். தன்னுடைய பலத்தை நிரூபிக்காமல் ஆட்சிக்கு வந்தவர்னு கூட நம்ம சொல்லலாம், எங்களுடைய தரப்புல இருந்து வைக்கக்கூடிய அந்த கருத்து. ஆனா அவர் 2026ல கண்டிப்பா ஆட்சி அமைப்பாருங்கிறது எவ்வளவு கான்பிடென்டா சொல்றீங்க? கட்சியில இருந்த சிறு சிறு பிரச்சனைகளை எல்லாம் இப்போ அவர் ஒவ்வொன்றா தீர்வு கண்டுகிட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி டிடிவி கூட போனவங்க, பன்னீர்செல்வத்து கூட போனவங்க எல்லாருமே இன்னைக்கு அவங்க தலைவர்கள் மட்டும்தான் தனியா இருக்கிறாங்களே தவிர தொண்டர்கள்லாம் மீண்டும் அதிமுக இரட்டை இலை எடப்பாடி தலைமை ஏற்று எல்லாருமே வந்துட்டாங்க. ஊடகங்கள் தான் அப்படி டெய்லியும் தினந்தோறும் விவாதங்கள்ல இன்னைக்கு நடக்கிற நீங்க சொன்ன மாதிரி வேங்காயல் பிரச்சனையை பத்தி இது வரைக்கும் ஊடகங்கள் விவாதம் பண்ணதானே பெரிய அளவுல பண்றதில்லை. ஆனா நாள்தோறும் அனைத்து தொலைக்காட்சியிலையும் ஓபிஎஸ் வருவாரா, தினகரன் வருவாரா, அதிமுக ஆட்சி பிடிக்குமா, தமிழகத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்தாலும்
விவாதம் பண்றதே இல்லை. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களும் வந்து இப்பதான் வந்து 2026 தேர்தலில் தான் நான் வந்து நிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா எடப்பாடி அவர்களும் வந்து அம்மா இல்லாததப்போ வந்து ஆட்சிக்கு வந்தவர். அவர் தன்னுடைய பலத்தை அவரும் நிரூபிக்கவில்லை. அப்படின்னா இவங்க 2 பேருமே வந்து ஒரே நிலையில தானே இருக்கிறாங்க. அப்ப இந்த 2026 வந்து யாருக்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2026 பொறுத்த அளவுக்கு எடப்பாடிக்கு சாதகமா தான் இருக்கும். எப்படி சொல்றீங்க? என்னன்னா தன்னுடைய பலத்தை நிரூபிக்காமல் வந்து ஆட்சி கட்டிலில் அமர்ந்தவர் அவர். இல்ல இப்ப நடந்து முடிந்த தேர்தல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு 20% வரைக்கும் வாங்கியிருக்கிறார். தனிச்சு அவர் தலைமை ஏற்று தான் அந்த வாக்கு 20% வாக்கு வாங்கியிருக்கிறாங்க. இன்னும் தேர்தலே சந்திக்காத விஜய் வந்து அவருக்கு இணையா நம்ம பேச முடியாது. தேர்தலே சந்திக்காத விஜய், மக்கள்கிட்ட இன்னும் நேரடியா வந்து மக்கள்கிட்ட போகாத விஜய், இன்னைக்கு எடப்பாடி அளவுக்கும் அதிமுக அளவுக்கும் ஓட்டு வங்கி இருக்கு வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதெல்லாம் யூகங்கள் தான். யூகங்கள் அடிப்படையில் நம்ம பேசவே முடியாது. அவர் இதுவரைக்கும் மக்களை சந்திக்கவே இல்லையே. 1-2 வந்திருக்கிறாரு. ஒரே பெரிய அவரோட வலுவா இருந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள்லாம் முதல்ல வந்து ஒரு 8% வாக்குகள் வாங்கினாங்க. இன்னைக்கு கமலஹாசன் வந்தார், அவர் ஒரு 7% அடிச்சாங்க. இன்னைக்கெல்லாம் கமலஹாசன் எங்க இருக்கிறாருன்னே தெரியல. அவரெல்லாம் போய் திமுகவோட கரைஞ்சிட்டாரு. அப்படி திரையுலகத்திலிருந்து வந்து அப்படி பெரிய அளவுல வந்து இருப்பாங்களா தெரியல. விஜய் வர்றாரு, வரவேற்கிற அதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்களை சந்திக்கணும், வாக்கு வாங்கணும். அவர் மக்களை சந்திக்கிறதே பெரிய விஷயமா இருக்கே. அதுவே ஒரு செய்தியா இருக்கே. மக்களை ஒரு அரசியல் கட்சி நடத்தவர் மக்களை சந்திரிக்கிறதவே ஒரு செய்தி ஆக்குறது. அரசியல் பிரபலம் இல்ல சார், அவர் வந்து சினிமா பிரபலம். இப்பதானே அரசியலுக்கு வந்திருக்காரு. சினிமா பிரபலமா இருந்தாலும் அரசியலுக்கு வந்துட்டார்ல. அரசியலுக்கு வந்துட்டுனா என்ன? அரசியலுக்கு வந்தா மக்களோட தான் இணைய முடியும். மக்களோட இறங்கி மக்களோட பணி செஞ்சாதானே உங்களுக்கு தலைவரை ஏத்துக்கிறாங்க. அப்படித்தானே புரட்சி தலைவர் வந்தாரு, மக்களோட இருந்தாரு. நீண்ட காலமா ஒரு திராவிட அரசியல் இருந்து தானே வந்தாங்க. கண்டிப்பா. அதனால அவர் இன்னும் மக்கள்கிட்ட வரணும். அவர் தலைமையில கூட்டணியா இல்ல அப்படி எல்லாம் பேசுற அளவுக்கு ஒன்னும் விஜய் பெரிய மக்கள் மனதுல மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. இப்போ திமுக வந்து ஆளுங்கட்சியாக இப்ப இருக்கு. ஆனா பெண்கள் வன்கொடுமைகள், சிறுமிகள் வன்கொடுமைகள், அது பள்ளியிலேயே வந்து தாளாளர்ல இருந்து தலைமை ஆசிரியர்ல இருந்து ஒவ்வொரு பிரச்சனைகளா கடந்து நம்ம வந்துகிட்டே இருக்கோம். ஒரு பெண்ணை வந்து ட்ரெயின்ல இருந்து கீழே தள்ளிவிட்டு ஒரு கர்ப்பிணி பெண்ணை, இந்த மாதிரியான விஷயம். அதே மாதிரி வந்து காவல் ஆய்வாளர் ஒரு பெண்ணை அவங்க வந்து எஸ்ஐ அவர்களை வந்து அடிச்சு துன்புறுத்தி, விசிகாவினர் அடிச்சு துன்புறுத்தின சம்பவங்கள் எல்லாமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்பவும் வந்து சின்ன சேலத்துல வந்து கள்ளச்சாராயம் இருக்கிறதா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீண்ட நெடுந்தூரமா போய்கிட்டே தான் இருக்கு. ஆளுங்கட்சி அமைதியாகவே இருக்கு. இதற்கு வந்து என்ன தீர்வாக வந்து அமைஞ்சா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? தமிழக முதல்வர் நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா இரும்பு கரம் கொண்டு குற்றவாளிகளை கைது செய்வோம், வழக்கு பதிவுன்றது அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கிறாங்களே தவிர சட்ட ஒழுங்கை பொறுத்த அளவுக்கு தமிழகத்துல சீரா இல்லை. தமிழகத்துல சட்ட ஒழுங்கு முற்றிலுமாவே சீர்கெட்டு போய் இருக்குது. தொடர்ச்சியா கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களே அவங்க எந்த தைரியத்துல போய் காவல் அதிகாரி கூட சண்டை போடுறது, தகராறு பண்றது, அடிக்கிறதுன்னா அவங்களுக்குலாம் ஒரு தைரியம் நம்ம ஆட்சியில இருக்கிறோம், அதிகாரத்துல இருக்கிறவங்கிற ஒரு இதுலதான் பண்றாங்க. அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு கட்டுப்படுத்த முடியல. அவர்னாலே கட்டுப்படுத்த முடியல. முதலமைச்சர்னாலே கட்டுப்படுத்த முடியாத சூழல் தான் இன்னைக்கு இருக்கு தமிழகத்துல. ஆனா காவல்துறை கட்டுப்பாடே வந்து அவர் கீழே தானே, அவர் கீழே இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா காவல்துறைக்கே பிரச்சனையா இருக்குது. காவல்துறையில பணியாற்ற காவலர்களுக்கே பிரச்சனையா இருக்குது. அதெல்லாம் ஒழுங்குபடுத்தணுமே. தமிழகத்துல ஒரு பிரச்சனை, 1-2 பிரச்சனைகள் வராம இருக்க போறது இல்ல. அது பிரச்சனைகள்ங்கிற வரத்தான் செய்யும். தொடர்ச்சியா இந்த மாதிரி நிகழ்வு நடந்துட்டு இருக்கிறப்ப சட்டம் கடுமையா இருக்கணும். முதல்வர் அதுல தனி கவனம் செலுத்தணும்ல. கண்டிப்பா. அது கவனம் செலுத்தாம இருக்கிறதான் பிரச்சனையா இருக்கு. இப்போ ஈரோடு இடைத்தேர்தலும் டெல்லி வந்து பாத்தீங்கன்னா சட்டசபை தேர்தலும் வந்து ஒரே நேரத்தில் நடந்து ஒரே நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சிருக்கு. இப்ப பாஜக வந்து அந்த இடத்துல வந்து 27 ஆண்டுகளுக்கு பின் ஆட்சி அமைக்க போறாங்க. அந்த இடத்துல இந்த வெற்றி வந்து தமிழகத்திலும் அவங்களுக்கான ஒரு வரவேற்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு பாஜக பொறுத்த அளவுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரதான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுதான். எப்படி சொல்றீங்க? ஏன்னா அண்ணாமலையை வந்து இளைஞர்கள் அப்படிங்கும் பொழுது பாத்தீங்கன்னா விஜய் பக்கமும் அதே மாதிரி உதயநிதி பக்கமும் அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் பக்கமும் வந்து இருக்கிறத வந்து நம்ம வந்து கண் கூட பார்க்க முடியுது. அப்போ வந்து பாஜக வந்து ஆட்சி பிடிக்காம இருக்கிறதுக்கு வந்து எப்படி இவ்வளவு கான்பிடென்டா உங்களால சொல்ல முடியும்? அண்ணாமலை வந்தனால இளைஞர்கள் பெரிய அளவுல எழுச்சி அடைஞ்சு பிஜேபி வளர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. ஒரு சில குறிப்பிட்ட பேர் போயிருப்பாங்க. அப்படி இருந்தா அண்ணாமலை ஏன் 2 இடைத்தேர்தலையும் புறக்கணிக்காத காரணம் என்ன? ஈரோடு இடைத்தேர்தலில் புறக்கணிச்சாரு. ஏன் இப்ப பலமா இருக்கிறவரு மக்களை சந்திச்சு வாக்கு வாங்கியிருக்கணும்ல, ஏன் நிக்க மாட்டாரு? அப்படின்னா அதே கேள்வி வந்து அதிமுகவுக்கும் வச்சிருக்கலாமே. இல்ல, அது போன தேர்தலில் 2 தொடர்ச்சியால பண்றாங்க. போன ஈரோடு தேர்தலில் அதிமுக நினைச்சு,
பிஜேபி சார்பு யார் நிக்கலையே. இப்போ இந்த தடவை அவங்க புறக்கணிச்சதுக்கு வந்து பயந்துட்டு தான் வந்து ஆமா, புறக்கணிச்சாங்க. உறுதியா பயந்துட்டாங்க. பெரிய அளவுல நீங்க பிஜேபி பொறுத்த அளவுக்கு பெரிய அளவுல மக்கள் செல்வாக்கு தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு இல்ல. இப்போ 2026 வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அவங்க எதிர்பார்த்த பர்சன்டேஜாவது ஓட்டு வராது சார். அவங்க எதிர்பார்க்கறது பர்சன்டேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது வரலாமே இப்போ இருக்குமே தவிர அது பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துற அளவுக்கு அவங்களுக்கு ஓட்டு வங்கி இல்லை. தமிழ்நாடே திமுக வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து வளர்ச்சி அடைந்திருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டை வந்து வித்தியாசமான ஒரு நாடு, வளர்ச்சி பெறும் நாடாக மாற்றி இருக்கிறதே வந்து திமுக தான் சொல்றாரு. இதை பத்தி உங்களுடைய கருத்து? அப்படி என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு அவர் சொன்னாருன்னா அதே நாங்க தெரிஞ்சுக்குவோம். என்ன வளர்ச்சி திராவிட ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இந்த 4 ஆண்டு காலத்துல என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லணும்ல. இதுல எல்லாம் நாங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம்னாங்க. நாங்க வந்தா நீட்டை உடனடியா ரத்து செய்வோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீட்டை ரத்து பண்ணல. நாங்கள் வந்தால் சாதி வாரியா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் நடத்தல. அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய்ன்னு சொன்னாங்க. ஒரு சில குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் 1000 ரூபாய் கொடுத்துட்டு அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. அதே போல் எடப்பாடி ஐயா வந்து பொங்கலுக்கு வந்து 2500 ரூபா கொடுத்தப்ப அவங்க 5000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் அவங்க வந்து இந்த பொங்கலுக்கு 100 ரூபாய் கூட கொடுக்கல, 100 ரூபாய் கூட கொடுக்காத நிலைமை தான் இருக்குது. அப்படி தொடர்ச்சியாக வந்து அவங்க சொல்கிற எதையுமே அவங்க பண்ணுறதும் இல்லை. நாங்கள் வந்தால் மது விலக்க சுத்தமாகவே நிப்பாட்டிடும்னு சொன்னாங்க. அவங்க சுத்தமாக நிப்பாட்டாட்டியும் பரவாயில்ல, படிப்படியாவது மது விலக்கு குறைச்சிருக்கணும். அதுவும் பண்ணலை. முக்கியமாக இந்த மாதிரி அரசு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வர்றது, இதனால் வர்றதை விட்டுட்டு இது வரைக்கும் அவர் நான் வேற என்ன அவங்க சொன்ன திட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க. இலவச பஸ் பாஸ் சொல்லுவாங்க. இலவச பஸ் பாஸ் எடுத்து போக முடியாத அளவுக்கு நம்ம மகளிர் இருக்கிறாங்க. அதெல்லாம் போவாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய சாதனைன்னு சொல்றதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அண்ணாமலை பொறுத்த அளவுக்கு சாதி வாரிய மக்கள் தொகை கணக்கு எடுக்கிறதுல அவரும் முரண்படுறாருன்னா அவர் சாதி வாரிய மக்கள் தொகை கணக்கெடுக்க சம்பந்தமா பேசுறது இல்லை. அவரும் அதை வந்து சாதி வாரிய மக்கள் தொகை கணக்கெடுக்கவும் வலியுறுத்துறதும் இல்லை. அவர் அதை கடந்து போகத்தான் நினைக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு அந்த அக்கறை இல்லாம இருக்கிறாங்க. பாஜக அதை பத்தி பேசணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது? ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க சட்டசபைக்குள்ள பேசுறவங்களே பேச மாட்டேங்கிறாங்க. இல்ல, நீங்க வந்து எதிர்கட்சியாவே இல்லாத ஒரு கட்சியை வந்து பேசணும்னா சட்டமன்றத்துல பாஜக உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அனைத்து தரப்பினரும் பேசணும்னு சொன்னா கூட பரவாயில்ல. இல்ல, இவங்க எல்லாம் நீங்க கேட்டனால கொங்கு மண்டலத்துல இவங்க எல்லாம் இருக்கிறன்னு கேட்டனால நான் அதை சொல்ல வேண்டியது இருக்கு. சட்டமன்றத்துல பாஜகவினுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொங்கு மலையாள கவுண்டர் தான் இருக்கிறாங்க. அவங்க அதை பேசலாமே. கண்டிப்பா அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க. ஈஸ்வரம் பேசலாம், பிஜேபியில இருந்து பேசலாம், திமுக கூட இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அவங்க தலைமைக்கு பயந்துட்டு பேச மாட்டாங்க. இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு கொங்கு மண்டலத்துக்காகவா இல்ல அனைத்து தமிழ் சமூகத்துக்குமாக நம்ம எடுக்க சொல்றோம். இதை ஒவ்வொரு சமூகத்திலிருந்து வலியுறுத்துறப்ப அவங்க வந்து மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவராக இருக்கிறனால சட்டமன்றத்தில் பேசுறது எங்களுக்கு மாதிரி ஆளுக்கு வாய்ப்பு கிடைக்காது. நாங்க மக்கள்கிட்ட தான் பேச முடியும். சட்டமன்றத்தை பேசுறதுக்கு அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு இருக்கு. அவங்க எல்லாம் தமிழகத்துல சாதி வாரியா மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்கு இனி அடுத்த சட்டமன்ற கூட்டத்துறையாவது வலியுறுத்தணும்னு இதன் மூலமா அவங்களை கேட்டுக்கிறேன்.